வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். தமிழில் ஒரு பழமொழி இருக்கு. அதாவது விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். இந்த பழமொழி நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பழமொழி தான். அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி சென்னைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு தனியார் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க கடந்த 8 வருஷமா அடுத்தவங்களுக்கு, அதாவது ஏழை எளிய மக்களுக்கு உதவுற வகையில ஒரு நல்ல காரியத்தை சத்தம் இல்லாம பண்ணிட்டு வராங்க. அந்த பசங்களை மாதிரியே மற்ற தனியார் பள்ளி பசங்களும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களும் தங்களால் இயன்ற ஒரு மனிதாபிமானம் மிக்க ஒரு நல்ல உதவியான ஒரு காரியத்தை பண்ணாக்கா எந்த பிரச்சனையுமே வராது. பசங்களோட எதிர்காலமும் நல்லா இருக்கும். அவங்களோட மோட்டிவேஷனும் நல்ல வகையில் அமையும். அதுக்கு அவங்கள வழி நடத்திட்டு போகிற பள்ளி நிர்வாகிகளும் இன்னும் சமூக ஆர்வலர்களும் தான் காரணம். நாம் சொன்ன அந்த ஸ்கூல் எங்கே இருக்குது, அந்த ஸ்கூல் பசங்க அப்படி என்ன மக்களுக்கு உதவுற வகையில் ஒரு நல்ல விஷயத்தை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணுமா? அப்படியே வீடியோக்குள்ளே வாங்க, பார்க்கலாம். பள்ளி என்ற நிலத்தில் விதைக்கப்படும் மாணவர்களின் கல்வி, விளையாட்டு, குறும்புத்தனங்களைப் போல் அவர்களின் மனிதாபிமானத்திற்கு அடிப்படையான உதவும் குணத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை நல்ல மனிதர்களாக்கும் சூழலை பள்ளிகள் உருவாக்கி தர வேண்டும். அதை சென்னைக்கு அருகே உள்ள செங்குன்றம் முண்டியம்மன் நகரில் உள்ள எலைட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி நல்ல முறையில் செய்து வருகிறது. அதற்கான சாட்சிதான் அந்த பள்ளியில் 8வது ஆண்டாக நேற்று தொடங்கப்பட்ட ஒரு கைப்பிடி அரிசி திட்டம். சென்னை செங்குன்றம் அடுத்த பாடியநல்லூர் ஊராட்சி முண்டியம்மன் நகரில் உள்ள எலைட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் அந்த பள்ளியும் சென்னை சோஷியல் ஸ்டார்ஸ் லைன்ஸ் சங்கம், ரெட் ஹில்ஸ் நண்பன் இதழ் இணைந்து நடத்தும் ஒரு கைப்பிடி அரிசி திட்ட துவக்க விழா நேற்று காலை 8ஆம் ஆண்டாக நடந்தது. இந்த பள்ளியின் முதன்மை நிர்வாக அதிகாரி பால் செபாஸ்டின் தலைமையில் நடந்த இந்த விழாவில் பள்ளி முதல்வர் தமிழரசி அனைவரையும் வரவேற்றார். சென்னை சோஷியல் ஸ்டார்ஸ் லைன்ஸ் சங்க நிர்வாகியும் சமூக செயற்பாட்டாளருமான முகமது அபுபக்கர் ஒரு கைப்பிடி அரிசி திட்டத்தை பற்றி மாணவர்களுக்கு எளிமையாக விளக்கினார். கடந்த 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தில் பள்ளி மாணவர்களின் உதவியுடன் இதுவரை சுமார் 5000 கிலோ அரிசி சேகரிக்கப்பட்டு சுற்று வட்டாரங்களில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டதையும் அவர் தெரிவித்தார். சென்னை சோஷியல் ஸ்டார்ஸ் லைன்ஸ் சங்க செயலாளர் எஸ் ரமேஷ், பொருளாளர் எஸ் கோபி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்வில் செங்குன்றம் மஸ்ஜிதே ஆயிஷா பள்ளிவாசல் நிர்வாக செயலாளர் ஹாஜி அப்துல் லத்தீப், இயற்கை பாதுகாப்பு கூட்டமைப்பின் மாநில தலைவர் மாரியப்பன், மாநில அமைப்பாளர் செங்குன்றம் காஜா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு இந்த ஆண்டிற்கான ஒரு கைப்பிடி அரிசி திட்டத்தை துவக்கி வைத்தனர். இந்த விழாவில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் மற்றும் ஆசிரியைகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். 100 மாணவ மாணவியர் ஒரு கைப்பிடி அரிசி திட்டத்தில் ஆர்வத்துடன் இணைந்து ஏழை எளியவர்களுக்கு உதவ முன்வந்துள்ளனர். அந்த 100 மாணவ மாணவியரும் தினமும் காலையில் இறை வழிபாட்டுக்கு பிறகு பள்ளிக்கு செல்வதற்கு முன் ஒரு கைப்பிடி அரிசியை அந்த அமைப்பினர் கொடுத்த கண்டெய்னர் பாக்ஸில் போட வேண்டும். அதுபோல் தொடர்ந்து 15 நாட்கள் அந்த பாக்ஸில் போட்ட அரிசியை 15வது நாட்களுக்கு பிறகு பள்ளி நிர்வாகத்திடம் ஒப்படைக்க வேண்டும். பள்ளி மாணவ மாணவியரிடம் மற்றவர்களுக்கு உதவும் குணம், ஏழை எளியவர்களுக்கு தங்களால் இயன்ற தர்மம் செய்தல் போன்ற நல்லெண்ணங்களை வளர்க்கும் வகையில் இந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாக சென்னை சோஷியல் ஸ்டார் லைன்ஸ் சங்க நிர்வாகி நண்பன் அபுபக்கர் தெரிவித்தார். என் பேர் நண்பன் அபுபக்கர், ஒரு சமூக செயற்பாட்டாளர். சென்னை சோஷியல் லைன்ஸ் சங்கம் மற்றும் ரெட் ஹில்ஸ் நண்பன் இதழ் இணைந்து ஒரு கைப்பிடி அரிசி திட்டத்தை 2019 துவக்கணும். இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களே தர்மத்தை ஊக்குவிக்கணும் என்பதற்காகவும் ஏழையின் பசி அறிய வேண்டும் என்பதற்காக திட்டத்தை துவக்கியிருந்தோம். இந்த திட்டத்தை பற்றி நம்ம எலைட் மெட்ரிக் பள்ளி முதன்மை நிர்வாக அதிகாரி பால் செபாஸ்டின் உரையாற்றி கொண்டிருக்கும்போது இந்த திட்டத்தை நம்ம பள்ளி மூலமாக பண்ணலாமே அப்படின்னு நமக்கு ஒரு வலுவான ஒரு செய்தி கொடுத்தாரு. நம்மளும் ஒரு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தோட அந்த திட்டத்தை ஆரம்பிக்கும் போது அதாவது ஒரு கைப்பிடி அரிசி திட்டம் என்னென்னா, ஒரு மாணவனுக்கு ஒரு 4 கிலோ 5 கிலோ பிடிக்கிற கண்டெய்னர் பாக்ஸ், அதாவது பதத்து போகாத கண்டெய்னர் பாக்ஸ் ஒன்று கொடுப்போம். அவர் தினந்தோறும் அவரை பிடித்த இறைவனை நினைத்து விட்டு ஒரு கைப்பிடி அரிசி டெய்லி அவர் போட்டுட்டு வரணும். 15 நாள் கழித்த உடனே அந்த அரிசியை கொண்டாந்து நம்ம ஸ்கூலில் கொண்டாந்து கொடுத்த உடனே அந்த அரிசியை கிட்டத்தட்ட ஒரு மாணவர்கள் ஒரு ரொட்டேஷன் 100 பேர் ஒரு இதில் வருவாங்க. அந்த 100 பேர் கலெக்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 300லேருந்து 400 கிலோ வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அந்த அரிசியை நம்ம சுற்று வட்டாரத்தில் கஷ்டப்படுற ஏழை எளியவர்களாக கண்டறிந்து அவங்களுக்கு அந்த அரிசியை எலைட் ஸ்கூல் மூலமாகவும் சங்கங்கள் மூலமாக அமைப்பு மூலமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதில் என்ன ஒரு முக்கியமான நோக்கம் என்னவென்றால், இந்த கைப்பிடி அரிசி திட்டத்தில் முதல் நாள் போடலை அப்படின்னா 2வது நாள் அரிசி போடக்கூடாது.
ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடக்கூடாது, டெய்லி போட்டு வரணும். 15 நாளைக்கு போடணும். அதே மாதிரி 15 நாள் போடாமல் மொத்தமாக அரிசி போட்டு கொண்டு வரக்கூடாது. டெய்லி வந்து இறைவனை நினைத்து தர்மத்தை பற்றி நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறனால இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். உண்மையில் எலைட் பள்ளியோடு சேர்ந்து பண்ண இது வரைக்கும் ஒரு 5000 கிலோ பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து இந்த திட்டத்தோட துவக்க விழாவாக திரும்பவும் அந்த கல்வி ஆண்டில் துவக்கியிருக்கோம். இன்றைக்கி 100 மாணவர்களுக்கு வந்து நல்ல கண்டெய்னர் பாக்ஸு அவங்கள ஊக்குவிச்சு ப்ரேயர்லேயே அந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இதன் மூலமாக வந்து மாணவர்களும் பெற்றோர்களும் உற்சாகமாக செய்துக்கிட்டு இருக்காங்க. அந்த 100 மாணவர்கள் முடித்த உடனே அவங்க திருப்பி ரொட்டேஷனாக 3 மாதம் ஆகும். ஏன்னா அதுக்கிடையில் மற்ற மாணவர்கள் வந்து ஆர்வமாக கேட்பாங்க, பதிவு பண்ணிக்குவாங்க பேர்களை. அதனால் இந்த திட்டம் நல்ல சிறப்பாக இருக்கிறது. இதன் மூலமாக நாம் சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற ஏழை மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் வழங்கியிருக்கிறான். இறைவனுக்கும் எங்களோடு பயணித்திருக்கிற எலைட் பள்ளிக்கும் பள்ளி நிர்வாகத்திற்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லி விடைபெறும். நன்றி, வணக்கம்.